flow cytometry and immunofluorescence microscopy. Flow cytometry and immunofluorescence microscopy are two powerful and complementary techniques used to analyze cells. இதுவும் அப்படிதான் செல்ஸை வந்து அனலைஸ் பண்ண யூஸ் பண்றது. புரியுதா? இது செல்களை வந்து பகுப்பாய்வு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் என்னது மைக்ரோஸ்கோப் வெல் பவர்ஃபுல் அப்படின்னா என்னது சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம். ஓஃபன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளூரசன்ட்லி லேபிள்டு ஆன்டிபாடிஸ். இது என்னது ஃப்ளூரசன்களால் லேபிள் செய்யப்பட்ட ஆன்டிபாடி இருக்குல்ல அதோட லேபிள் செய்திருக்காங்க. ஃப்ளூரசன்ஸால் லேபிள் செய்யப்பட்ட ஆன்டிபாடிஸ். While both provide insight in the cellular properties and protein expression, they differ fundamentally in their approach and type of data they are generate. இது இரண்டு செல்லுலார் பண்புகள் மற்றும் புரத வெளிப்பாடு பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இது என்னது இரண்டு செல்லுலார் பண்புகள் மற்றும் புரத வெளிப்பாடு பற்றிய நுண்ணறிவுகளை நமக்கு வந்து வழங்குகிறது. தே டிஃபர் ஃபண்டமெண்டலி இன் அப்ரோச் தேர் டைப் ஆஃப் டேட்டா ஜெனரல் அப்படின்னா அவற்றை அணுகுமுறை இருக்குல்ல அதோட உருவாக்கும் தரவு அடிப்படையிலும் இது என்னது வேறுபடுகிறது. தரவு அதாவது அந்த அணுகுமுறை உருவாக்கும் தரவு வகையிலும் என்னது அவை வேறுபடுகின்றன. அடுத்து பாருங்க ஃப்ளோ சைட்டோமெட்ரி பிரின்சிபிள் பாருங்க. Flow cytometry is a laser-based technology that rapidly analyzes the physical and chemical characteristics of individual cells or particles. They are passed into the fluid stream through the laser beam. அதாவது இந்த ஃப்ளோ சைட்டோமெட்ரி என்பது லேசர் அடிப்படையிலான ஒரு தொழில்நுட்பம். இது வந்து தனிப்பட்ட செல்கள் அல்லது துகள்கள் ஒரு திரவத்திற்கு வந்து லேசர் காற்று வழியாக செல்லும் போது இது வந்து ஒரு செல்கள் அல்லது துகள்கள் வந்து ஒரு திரவ நீரோட்டத்தில் லேசர் கற்றை வழியாக செல்லும் போது அவற்றில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை அந்த செல்லுள்ள அதோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை என்னது அது விரைவாக பகுப்பாய்வு செய்கிறது. அது ஹவு டு ஒர்க் பாருங்க அது எப்படி ஒர்க் ஆகுது. செல்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வித் ஃப்ளூரசன்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் த அதர் டைஸ். இது என்னது இது முதலில் செல்களை வந்து ஃப்ளூரசன்ட் ஆன்டிபாடிகளால் அல்லது பிற சாயங்களால் என்ன ஸ்டெயின் அதாவது கரைபடிய வைக்கப்படுகின்றன. ஸ்டெயின் கரைபடிய வைக்கப்படுகின்றன. each passes through a laser. It is scatter light into two ways of many fluorescence. இது என்னது ஒவ்வொரு கலமும் லேசர் வழியாக செல்லும் போது இரண்டு வழிகளில் சிதறடிக்கப்பட்ட ஃப்ளூரசன்ஸை வெளியிடக்கூடும். இரண்டு வழிகளில் வந்து சிதறடிக்கப்பட்ட ஃப்ளூரசன்ஸ் இருக்குல்ல அதை வந்து வெளியிடக்கூடும். இதான் இதோட ஒர்க்கு. அடுத்து பாருங்க ஃபார்வேர்டு ஸ்கட்டர் FSC measures light scattered in the forward direction. This is a good indicator for the relative size of the cells. இது வந்து முன்னோக்கிய திசையில் சிதறடிக்கப்பட்ட ஒளியை மட்டும் அளவிடுகிறது. அதோட பேரே என்னது முன்னோக்கிய சிதறல். இது வந்து முன்னோக்கிய திசையில் சிதறடிக்கப்பட்ட ஒளியை மட்டும் அளவிடப்படுகிறது. இது என்னது இது வந்து செல்லினோட ஒப்பீட்டு அளவை காட்டுறதுல ஒரு நல்ல குறிகாட்டியாக இருக்கிறது. செல்லோட ஒப்பீட்டு அளவை காட்டுறதுல. அடுத்து பாருங்க சைடு ஸ்கட்டர். சைடுல பக்கவாட்டு பக்க சிதறல் அதான் சைடு ஸ்கட்டர் பக்க சிதறல். Measure light scattered at 90 degree angle. This provide information about internal complexity of the granularity of the cells. இது 90 டிகிரி கோணத்தில் சிதறடிக்கப்பட்ட ஒளியை அளவிடுகிறது. இது செல்லில் உள்ள சிக்கலான தன்மை மற்றும் நுணுக்க தன்மைகளை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. இது செல்லில் உள்ள சிக்கலான தன்மை மற்றும் நுணுக்க தன்மை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. அடுத்து பாருங்க fluorescence. When a fluorescence labeled antibody and the cell is excited by the laser, it emit light and specific wavelength. இது என்னது ஒளிர்வு என பெயரிடப்பட்ட ஆன்டிபாடியை லேசரால் தூண்டும் போது it emit a specific wavelength. இது குறிப்பிட்ட அலைநீளத்தில் ஒளியை வந்து வெளிவிடுகிறது. The intensity of this emitted light is measured by a detector providing a quantitative measure of the amount of target molecule are inside the cells. இது என்னது உமிழப்படும் ஒளியின் தீவிரம் வந்து டிடெக்டரால் அன்னது அளவிடப்படுகிறது. இது வந்து களத்தில் உள்ள அல்லது இலக்கு மூலக்கூறின் அளவை வந்து வழங்குகிறது. இது களத்தில் உள்ள அல்லது உள்ளே உள்ள இலக்கு மூலக்கூறின் அளவை வந்து என்னது இது வழங்குகிறது. அடுத்ததோட அப்ளிகேஷன்ஸ் இதோட பயன்பாடுகள் பாருங்க.
cell counting and sorting. Cell counting and sorting. It quickly count different cell population within the heterogeneous sample and in the case of cell sorter, physically separate and collect them. அதாவது செல் கவுண்டிங் அண்ட் sorting ன்னு சொன்னா செல்லோட எண்ணிக்கை மற்றும் வரிசைப்படுத்துதல். செல்லோட எண்ணிக்கை மற்றும் வரிசைப்படுத்துதல். அது பாருங்க. இது வந்து பாருங்க இட் குவிக்லி கவுண்ட் டிஃபரண்ட் செல் பாப்புலேஷன். இது வந்து என்னது பன்முகத்தன்மை கொண்ட மாதிரியில் உள்ள வெவ்வேறு எண்ணிக்கையை வந்து விரைவாக கணக்கிட முடியும். புரியுதா? பன்முகத்தன்மை கொண்ட வெவ்வேறு செல் எண்ணிக்கையை வந்து விரைவாக இதனால கணக்கிட முடியும். மற்றும் ஒரு செல் வரிசைப்படுத்தி அவற்றை உடல் ரீதியாக பிரித்து சேகரித்து ஒரு செல்லை வரிசைப்படுத்தி அவற்றை என்னது உடல் ரீதியாக பிரித்து சேகரிக்கிறது. அடுத்து இம்யூனோபினோடைப்பிங். Identifying and quantifying different cell type based on their specific surface markers. அதாவது வெவ்வேறு செல் வகைகளை அவற்றின் குறிப்பிட்ட மேற்குறிப்பான்களின் அடிப்படையில் அடையாளம் கண்டு அளவிடுதல். புரியுதா? வெவ்வேறு செல் வகைகளை அவற்றோட மேற்பரப்பின் அடிப்படையில் அடையாளம் கண்டு அளவிடுதல். அடுத்து பாருங்க செல் சைக்கிள் அனலைசிஸ். செல் சுழற்சி பகுப்பாய்வு. செல் சைக்கிள் அனலைசிஸ். செல் சுழற்சி பகுப்பாய்வு. Measuring DNA content determine the proportion of cells, different phases of cell cycles. என்னது செல் சுழற்சியின் வெவ்வேறு கட்டங்களில் என்னது செல்களின் விகிதத்தை தீர்மானிக்க டிஎன்ஏவே என்னது அளவிடுதல். செல் சுழற்சியின் வெவ்வேறு கட்டங்களில் உள்ள செல்களின் விகிதத்தை தீர்மானிக்க டிஎன்ஏவே வந்து அளவிடுதல். அப்படின்னு சொல்லி பாருங்க. Immunofluorescence microscopy is a technique that uses fluorescent dyes conjugated to the antibodies to visualize the location and abundance of the specific target molecules within the preserved cells or tissue sample. இது வந்து ஒரு ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோபி என்பது ஒரு நுண்ணோக்கி நுட்பம். இது வந்து ஆன்டிபாடிகள் இணைக்கப்பட்ட ஃப்ளூரசன் சாயங்களை பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்ட செல் அல்லது திசு மாதிரிக்குள் ஒரு குறிப்பிட்ட இருப்பிடத்தை மிகுதியையும் காட்சிப்படுத்துகிறது. இது எதை பயன்படுத்தினா ஆன்டிபாடிகள் இணைக்கப்பட்ட ஃப்ளூரசன் சாயங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட செல் அல்லது திசு மாதிரிக்குள் ஒரு குறிப்பிட்ட இருப்பிடத்தையும் மிகுதியையும் வந்து இது என்னது காட்சிப்படுத்துகிறது. The sample is fixed with a preservative structure. It is then treated with the antibodies which bind to target molecules. A fluorescent microscopy is used to excite the fluorophore and emitted light is captured to create a detailed image. அப்படின்னா என்னது இது வந்து ஒரு மாதிரியானது அதன் கட்டமைப்பை பாதுகாக்க சரி செய்யப்படுகிறது. The sample is fixed preservative structure. அதாவது அதோட கட்டமைப்பை பாதுகாக்க சரி செய்யப்படுகிறது. பின்னர் அது என்ன பண்ணாங்கன்னா இலக்கு மூலக்கூறுடன் பிணைக்கப்படும் ஆன்டிபாடிகளுடன் என்னது சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னது ஃப்ளோரோஸ்போரை தூண்டுவதற்காக ஒரு ஃப்ளூரோசன்ஸ் நுண்ணோக்கி பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது என்னது உமிழப்படும் ஒரு ஒளி ஒரு விரிவான படத்தை உருவாக்க கைப்பற்றப்படுகிறது. ஒர்க் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் வந்து மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை பாதுகாக்க சரி செய்யப்படுகிறது. பின்னர் அது என்னது இலக்கு மூலக்கூறுடன் பிணைக்கப்பட்டு ஆன்டிபாடிகளுடன் என்னது சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அடுத்து ஸ்போரோஃபோரை தூண்டுவதற்காக ஒரு ஃப்ளோரசன்ஸ் நுண்ணோக்கி வந்து பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது என்னது உமிழப்படும் ஒரு ஒளி வந்து ஒரு விரிவான படத்தை உருவாக்குகிறது. டைப்ஸ் பாருங்க. டைரக்ட் இம்யூனோஃப்ளூரசன்ஸ், இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளூரசன்ஸ். டைரக்ட் இம்யூனோஃப்ளூரசன்ஸ், இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளூரசன்ஸ். டைரக்ட் immunofluorescence பாருங்க. The primarily antibody that bind to the target antigen is directly labeled with the fluorophore. This is one step process. அதாவது ஆன்டிஜெனிடம் இலக்கு ஆன்டிஜெனிடம் பிணைக்கும் முதன்மை ஆன்டிபாடி நேரடியாக ஒரு ஃப்ளோரோபோருடன் பெயரிடப்பட்டு இது ஒரு படி செயல்முறை என கருதப்படுகிறது. அடுத்து பாருங்க மறைமுக அதாவது இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளூரசன்ஸ். மறைமுக immunofluorescence, indirect immunofluorescence. And labeled primary antibody bind to the target followed by the fluorescently labeled secondary antibody that recognizes the primary antibody. This is the two-step process provides signal amplification, making it more sensitive and prepared method for the
டிடெக்டிங் லோ அபண்டன்ஸ் மாலிகுல்ஸ். இது பெயரிடப்படாத முதன்மை ஆன்டிபாடி இலக்குடன் என்னது பிணைக்கிறது. அதை தொடர்ந்து என்ன ஆகுது, முதன்மை ஆன்டிபாடி அங்கீகரிக்கும் ஒரு ஒளிரப்பட்ட இரண்டாம் நிலை ஆன்டிபாடிகளுக்கு இது என்னது சிக்னல்களை கொடுக்கிறது. சிக்னலை கொடுத்து இரண்டு கொடுத்து அதோட பெருக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு 2 படி செயல்முறையாக உள்ளது. இது வந்து அதிக உணர்திறன் கொண்டது, குறைந்த மிகுதி மூலக்கூறுகளை கண்டதற்காக ஒரு முறையாகும். இது அதிக உணர்திறன் கொண்டது மற்றும் குறைந்த மிகுதி மூலக்கூறுகளை கண்டதற்கான ஒரு 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 முறையாக வந்து இதனை கருதுறாங்க. அடுத்து பாருங்க, இதோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் புரோட்டீன் லோக்கலைசேஷன், செல்லுலார் மார்பாலஜி, பேத்தாலஜி. புரோட்டீன் லோக்கலைசேஷன் பாருங்க, விஷுவலைஸ் இந்த precise location of protein within the cells. எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் அந்த செல் மெம்பர். அதாவது புரதம் வந்து புரோட்டீன் லோக்கலைசேஷன்னா புரத உள்ளூர் மயமாக்கல். ஒரு செல்லுக்கு ஒரு புரதத்தின் துல்லியமான இருப்பிடத்தை காட்சிப்படுத்துதல். எங்கெல்லாம்னா கரு, சைட்டோபிளாசம் இல்லாத என்னது செல் சவுல. அடுத்து பாருங்க செல்லுலார் மார்பாலஜி, செல்லுலார் உருவவியல் அப்படின்னு சொல்ல மார்பாலஜி. இமேஜிங் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் லைக் சைட்டோஸ்கெலிட்டன், organelles and cell junctions. இது சைட்டோஸ்கெலிட்டன் ஆர்கனல்ஸ் அப்படின்னு என்னது உறுப்புகள் மற்றும் செல் ஜங்ஷன் செல் சந்திப்புகள் போன்ற செல்லுலார் கட்டமைப்புகளை வந்து என்னது படம் பிடிக்கிறது. அடுத்து பாருங்க பேத்தாலஜி. பேத்தாலஜின்னா என்னது நோயியல். டயக்னோசிங் டிசீஸ் பை டிடெக்டிங் ஸ்பெசிபிக் ஆன்டிஜென் டிஷ்யூ பயோப்சிஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். அதாவது திசு பயாப்சியில் குறிப்பிட்ட ஆன்டிஜென்களை கண்டறிவதன் மூலம் நோய்களை கண்டறிதல். திசு பயாப்சிஸ்ல வந்து குறிப்பிட்ட ஆன்டிஜென்களை கண்டறிவதன் மூலம் நோய்களை கண்டறிது. பாருங்க, ஆட்டோஇம்யூன் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள், அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கம்பேரிசன் ஆஃப் ஃப்ளோ சைட்டோமெட்ரி ஆர் இம்யூனோஃப்ளூரசன்ஸ். அதோட கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாம்பிள் ஸ்டேட் பாருங்க, செல் சப்டிவிஷனா இருக்கும். இது பிக்ஸ்டு செல் அண்ட் டிஷ்யூஸா இருக்கும். டேட்டா அவுட்புட் பாருங்க, குவான்டிடேட்டிவா இருக்கும். இதுல வந்து குவான்டிடேட் அண்ட் சாப்டிக்கலா இருக்கும். சாப்டியல். த்ரோபுட் பாருங்க, ஹை கம்பேரிசன் ஆஃப் ஃப்ளோ சைட்டோமெட்ரி அண்ட் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்றது. அந்த சாம்பிள் ஸ்டேட் பாருங்க, சிங்கிள் செல் சப்ஸ்டன்ஷனா இருக்கும். அது பாருங்க ஃபிக்ஸ்டு செல்ஸ் ஆர் டிஷ்யூ செலக்ஷன்ஸா இருக்கும். டேட்டா அவுட் போடுறாங்க, இங்க வந்து குவான்டிட்டியா இருக்கும், அங்க வந்து குவான்டிடேட்டிவ், அங்க வந்து குவாலிட்டேட்டிவ். இங்க குவான்டிடேட்டிவ் நம்பரை பேஸ் பண்ணி, இங்க வந்து குவாலிட்டியை பேஸ் பண்ணி. த்ரோபுட் பாருங்க ஹையா இருக்கும், இங்க வந்து லோவா இருக்கும். இன்ஃபர்மேஷன் கெயின் பாருங்க, மெஷர் செல் சைஸ், கிரானுலாரிட்டி, டோட்டல் ஃப்ளூரசன்ஸ் இன்டென்சிட்டி, குட் ஃபார் பல்க் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பாப்புலேஷன். இங்க பாருங்க ரிவீல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், காலனைசேஷன் அண்ட் மார்பாலஜிக்கல் மாலிகுல்ஸ் வித் இந்த செல். புரியுதா? அடுத்து பாருங்க, அதோட ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சைட்டோமெட்ரி, இம்யூனோஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோபி. கீ அட்வான்டேஜ் பாருங்க, ஹை த்ரோபுட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் லார்ஜ் செல். ஃபியூச்சர் ஃப்ளோ சைட்டோமெட்ரி, இம்யூனோஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோபி. கீ அட்வான்டேஜ் பாருங்க, high throughput quantitative analysis, large population, high resolution visual localization molecule in the negative content. அடுத்து பாருங்க, detection of the molecule in the living cells. Detection of molecular in the living cells. The ability of detect the visualized detection and molecular of living cells என்னது உயிருள்ள செல்களில் உள்ள மூலக்கூறுகளை கண்டறிதல். புரியுதா? டிடெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் இந்த லிவிங் செல்ஸ் அப்படின்னா உயிருள்ள செல்கள் உள்ள மூலக்கூறுகளை கண்டறிதல். The ability to detect the visualized molecules are living unfixed cells in is crucial for the studying dynamic biological process in the real time. இது என்னது உயிருள்ள நிலைப்படுத்தப்படாத செல்கள் உள்ள மூலக்கூறுகளை கண்டறிந்து காட்சிப்படுத்தும் திறனாகும். இது அதாவது இது வந்து நிகழ்நேரத்தில் மாறும் உயிரியல் செயல்முறைகளை படிப்பதற்கு, அந்த டைம்ல மாறும் இல்ல, நிகழ்நேரத்தில் மாறும் உயிரியல் செயல்முறைகளை படிப்பதற்கு மிகவும் முக்கியமானது. திஸ் அப்ரோச் அவாய்ட் டு த பொட்டன்ஷியல் artifact introduced by the chemical fixation and allow researchers to observe the molecular movement, interaction and function as they occur in the nature environment. இந்த அணுகுமுறையானது
என்னது வேதியியல் நிலைப்படுத்துதல், கலைப்பொருட்களை தவிர்த்து மற்றும் ஆராய்ச்சிகள், மூலக்கூறு இயக்கம், தொடர்புகள் மற்றும் சொந்த சூழல் நிகழும்போதுள்ள செயல்பாடுகளை கவனிக்க அனுமதிக்கிறது. இது என்னெல்லாம் கவனிக்க அனுமதிக்கிறதுனா பாருங்க, இந்த அணுகுமுறையானது வேதியியல் நிலைப்படுத்துதலால் அறிமுகப்படுத்தப்படும் சாத்தியமான கலைப்பொருட்களை தவிர்க்கிறது. புரியுதா? வேதியியல் நிலைப்படுத்துதலால் அறிமுகப்படுத்தப்படும் சாத்தியமான கலை பொருட்களை தவிர்க்கிறது மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மூலக்கூறு இயக்கம், தொடர்புகள் மற்றும் அவரது சொந்த சூழலில் நிகழும் போது செயல்படுவதை கவனிக்க என்னது இது அனுமதிக்கிறது. அடுத்து பாருங்க, ஜெனட்டிக்கலி என்கோடட் ஃப்ளூரசன்ட் டைஸ், அதாவது மரபணு ரீதியாக குறிக்கப்பட்ட ஃப்ளூரசன்ட் குறிச்சொற்கள். genetically encoded fluorescent tag. This is the most common and powerful method for tracking protein in living cells. இது என்னது உயிருள்ள உயிரணுக்களின் புரதங்களை கண்காணிப்பதற்கு மிகவும் பொதுவான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு முறை. புரியுதா? This is the most common and powerful method for tracking proteins in living cells. இது மரபணு ரீதியாக குறிக்கப்பட்ட ஃப்ளூரஸ், அதாவது உயிருள்ள உயிரணுக்களின் புரதங்களை கண்காணிப்பதற்காக மிகவும் பொதுவான ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும். இதோட பிரின்சிபிள் பாருங்க. The gene of a protein of interest is fused with the genes for a fluorescent protein. Each of the green fluorescent proteins, the cell's own machinery then produces single chimeric fusions protein and retain the function of the original protein, but it is also fluorescence. இது என்னது? இது வந்து ஒரு புரதத்தோட மரபணு, அதாவது ஒரு புரதத்தோட மரபணு, அதாவது இப்படி சொல்லுவாங்கல்ல ஜிஎஸ்பி, அதாவது கிரீன் ஃப்ளூரசன்ட் புரோட்டீன், பச்சை ஃப்ளூரசன்ட் புரதம் இருக்குல்ல, அதுதான் என்னது? இது வந்து ஒரு புரதத்தில் ஆர்வமுள்ள ஒரு புரதத்திற்கான மரபணு. அப்ப இந்த கிரீன் ஃப்ளூரசன்ட் புரோட்டீனோட போன்ற ஒளிரும் புரதத்திற்காக மரபணு அது வந்து என்னது? ஒளிரும் புரதத்துடன் இணைக்கப்படுகிறது. ஒளிரும் ஃப்ளூரசன்ட் புரோட்டீன் எஃப் இருக்குல்ல, அது வந்து அதோட இணைக்கப்படுகிறது. பின்னர் என்னது புரோட்டீன் செயல்பாட்டை தக்க வைத்து கொண்டு சைமெட்ரிக் இணைவு புரதத்தை வந்து என்னது இது உருவாக்குகிறது. ஆனால் இது ஒளிரும் தன்மையுடையதாக உள்ளது. அடுத்து பாருங்க, ஹவ் இட் ஒர்க், இது எப்படி ஒர்க் பண்ண கொடுத்துருக்காங்க பாருங்க. The gene when the cell express the fusion genes, the fluorescent protein tag allow researchers to visualize the protein localization and movement using a fluorescent microscope. புரியுதா? how to work அப்படின்னா இது வந்து இந்த செல் இணைவு வந்து மரபணுவை வெளிப்படுத்தும் போது ஃப்ளூரசன்ட் புரதம் என்னது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஃப்ளூரசன்ட் நுண்ணோக்கியை பயன்படுத்தி புரதத்தின் உள்ளூர் மயமாக்கல் மற்றும் இயக்கத்தை காட்சிப்பட அனுமதிக்கிறது. புரியுதா? வெந்த எக்ஸ்பிரஷன், அதாவது மரபணு வந்து இதுல மரபணு வெளிப்படும் போது ஃப்ளூரசன்ட் புரத குறிச்சல் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஃப்ளூரசன்ஸ் நுண்ணோக்கியை பயன்படுத்தி புரதத்தின் உள்ளூர் மயக்கமாக்கல் மற்றும் இயக்கத்தை வந்து காட்சிப்படுத்த அனுமதிக்கிறது. ஜிஎஸ்பி மற்றும் அதன் வழித்தோன்றல்கள் உள்ள ஊடுருவும் தன்மை செல் பல மணி நேரம் அல்லது நாட்கள் உயிரோடு இருக்க முடியும் என்பதாகும். அந்த அவங்க பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன வந்துச்சு? செல் வந்து என்னது ஊடுருவ தன்மை செல் பல மணி நேரம் அல்லது நாட்கள் வந்து உயிருடன் இருக்க முடியும் என்பதாகும். இதோட பயன்பாடுகள் பாருங்க. அப்ளிகேஷன்ஸ்: புரோட்டீன் லோக்கலைசேஷன், ஆர்கனல் டிராக்கிங், ஜீன் எக்ஸ்பிரஷன் மானிட்டரிங். அதாவது புரோட்டீன் உள்ள லோக்கலைசேஷன் உள்ளூர் புரதமாக்குதல். அடுத்து ஆர்கனல் டிராக்கிங் அப்படின்னா என்னது? புரத உறுப்பு கண்காணிப்பு. அடுத்து பாருங்க, ஜீன் எக்ஸ்பிரஷன் மானிட்டரிங், அதாவது மரபணு வெளிப்பாடு கண்காணிப்பு. இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்து பாருங்க, லைவ் செல் ஸ்டெய்னிங் டைஸ் அண்ட் ப்ரோப்ஸ். லைவ் செல் ஸ்டெய்னிங் டைஸ் அண்ட் ப்ரோப்ஸ். There are small molecule fluorescent dyes that can penetrate a cell membrane and bind to the specific structure of molecules without
significantly harming the cells. Live cell protein cells. இது என்னது? ஒரு சிறிய மூலக்கூறு ஒளிரும் சாயங்கள். அவை என்னது? செவ்வை ஊடுருவி செல்லுக்குள்ள வந்து குறிப்பிடத்தக்க தீங்கு விளைவிக்காமல் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு மற்றும் மூலக்கூறுகளுடன் பிணைக்க முடியும். இது வந்து ஒரு ஒளிரும் சாயங்களாகும். இது செல் வழியா ஊடுருவி சென்று செல்லுக்குள் குறிப்பிட்ட தீங்கை விளைவிக்காமல் கட்டமைப்பு அல்லது மூலக்கூறுகளுடன் வந்து இதனை வந்து என்னது பிணைக்க முடியும். அடுத்து பிரின்சிபல் வர்றாங்க. அன்லைக் ஜெனட்டிக்கலி கோடட் டேக், these dyes are not part of a cell genetic code. இது என்னது? மரபணு ரீதியாக குறிப்பிடப்பட்ட குறுசொற்களை போலன்றி இந்த சாயங்கள் செல்லில் மரபணு குறியீட்டின் ஒரு பகுதியாக இல்லை. இது அந்த மரபணு ரீதியாக குறிப்பிடப்பட்ட குறுசொற்களை போல் இல்லாமல் இந்த சாயங்கள் சொல்லில் மரபணு குறியீட்டில் ஒரு பகுதியாகவும் இல்லை. அவை நேரடியாக செல் வளர்ப்பு ஊடகத்தில் சேர்க்கப்படுகிறது. மேலும் ஒரு குறிப்பிட்ட செல்லுலார் மூலக்கூறுகளை குறிவைத்து ஒளிர செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட செல்லார் கூறுகளை குறிவைத்து ஒளிர செய்ய இது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதோட அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பாருங்க. ஆர்கனல் ஸ்பெசிபிக் டைஸ் அப்படின்னு என்னது? உறுப்பு சார்ந்த சாயங்கள். அடுத்து வயாபிலிட்டி டைஸ் அப்படின்னா உயிர்ப்பு சாயங்கள். அடுத்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னது? குறிகாட்டிகள். இது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆர்கனல் ஸ்பெசிபிக் டைஸ் இது வந்து வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு மைட்ரோகாண்ட்ரியாவில் வந்து என்னது? குவியும் சாயங்கள் ஆகும். அடுத்தது வயபிலிட்டி டைஸ் பாருங்க. இது என்னது? probe the only taken on the red cells, dead cellsல இருந்தா இது எடுக்காங்க. that activated by enzyme in live cells உள்ள enzymeனால இது என்னது? ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. allowing the researcher to distinguish between live and researcher ஆராய்ச்சியாளர்கள் உயிருள்ள மற்றும் இறந்த செல்களை வேறுபடுத்தி பார்க்க இது அனுமதிக்கிறது. அது பாருங்க அட்வான்டேஜ் டெக்னிக். சாரி, இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாருங்க. fluorescent indicator that changes the emission based on their local concentration of ions like calcium, allowing the real time monitoring of cell signaling event. இது என்னது? கால்சியம் போன்ற அயனிகளில் உள்ளூர் செறிவின் அடிப்படையில் அவற்றின் உமிழ்வை மற்றும் fluorescent குறிகாட்டிகள் செல் சிக்னலின் நிகழ்வுகளை வந்து என்னது? கண்காணிப்பை அனுமதிக்கிறது போன்றவற்றோட கண்காணிப்பை அனுமதிக்கிறது. அதாவது கால்சியம் போன்ற அயனிகளின் உள்ளூர் செறிவின் அடிப்படையில் அவற்றின் உமிழ்வை fluorescent குறிகாட்டிகள் செல் சிக்னலின் நிகழ்வுகள் போன்றவற்றை என்னது? கண்காணிப்பை வந்து இது அனுமதிக்கிறது. அது பாருங்க அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் யூசிங் fluorescent molecules. advanced technique used fluorescent molecules. This sophisticated method used the properties of fluorescent molecule to gain quantitative information about molecular interaction and dynamics. இது என்னது? advanced fluorescent technique using fluorescent molecules அப்படின்னா fluorescent மூலக்கூறுகளை பயன்படுத்தி மேம்படுத்த நுட்பங்கள். இது பாருங்க இந்த அதிநவீன கருமுறைகள். This sophisticated method is properties fluorescent molecule to gain the quantitative information about molecular interaction and dynamics. இது வந்து மூலக்கூறு இடைவினைகள் மற்றும் இயக்கியல் பற்றிய அளவு தகவல்களை பெற மூலக்கூறுகளின் பண்புகளை பயன்படுத்துகின்றன. அடுத்து பாருங்க இதுல வர்றது TFRET forest resonance energy transfer. இது பாருங்க அதோட பிரின்சிபல். FRET is the technique used to measure protein interaction of selling lines. இது வந்து உயிருள்ள செல்கள் உள்ள புரத தொடர்புகளை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும். அது பாருங்க it relies on non-radioactive energy transfer between two fluorescent molecules. இது இரண்டு ஒளிரும் மூலக்கூறுகள் மற்றும் ஒளிரும் மூலக்கூறுகள் அப்படின்னா இரண்டு ஒளிரும் மூலக்கூறுகள் டோனர் அண்ட் அக்செப்டர். ஒன்று வந்து நன்கொடையாளர்கள், மற்றொன்று என்னது? ஏற்றுக்கொள்பவர்கள். மிக அருகில் இருக்கும் போது அவற்றுக்கிடையான கதிர்வீச்சு அல்லாத ஆற்றல் பரிமாற்றத்தை நம்பியுள்ளது. அவற்றுக்கிடையுள்ள கதிர்வீச்சு அல்லாத ஆற்றல் பரிமாற்றத்தை வந்து இது பரிமாறியுள்ளது. அடுத்து how it work பாருங்க.
ஒரு இலக்கு புரதம் ஒரு பாருங்க a targeted protein is labeled with a donor fluorophore and its potential binding pattern is labeled with an acceptor fluorophore. When the protein interacts, the donor is excited and the transfer of energy is acceptor use casing the acceptor fluorescence. The resulting signal indicated two proteins are interacting. அதாவது இதுல வந்து ஒரு இலக்கு புரதம் வந்து நன்கொடையாளர் புளோருடன் பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் அதன் சாத்தியமான பிணைப்பு ஒரு ஏற்பி புளூரோஸ்போருடன் ஒரு இலக்கு புரோட்டீன் வந்து நன்கொடையாளர்களால் என்னது லேபல் படுத்தப்படுகிறது. அடுத்து பொட்டன்ஷியல் பைண்டிங் பார்ட்னர் லேபல் எடுத்து அசெப்டர் புளூரோசோர் அதை வந்து இந்த பைண்டிங் பார்ட்னர் பிணைப்பு பார்ட்னர்களை எதை வந்து எதனால வந்து லேபல் பண்ணியிருக்காங்க அசெப்டர் புளூரோஸ்போர் வென் த புரோட்டீன் இன்ட்ராக்ட் த டோனர் இஸ் அதாவது புரதங்கள் தொடர்பு கொள்ளும் போது நன்கொடையாளர்கள் உற்சாகம் அடைகின்றன. எந்த புரோட்டீன் இன்ட்ராக்ட் த டோனர் இஸ் எக்ஸைட்டட் அண்ட் இட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி டு அசெப்ட். அப்போ என்ன பண்ணும் எனர்ஜியை வந்து அசெப்டருக்கு வந்து என்னது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கேசிங் அசெப்டர் டு ஃப்ளூரோசஸ். இதனால் என்னது ஏற்பி வந்து அசெப்டர் என்னாகும் ஒளிரும். திஸ் ரிசல்டிங் சிக்னல் இண்டிகேட்டட் த டூ புரோட்டீன்ஸ் ஆர் இன்டராக்டிங். இதன் விளைவாக வர இரண்டு சிக்னலும் இரண்டு புரதங்கள் தொடர்பு கொள்வதை குறிக்கிறது. அடுத்து பாருங்க எஃப்ஏஆர்சி அப்படின்னா புளூரசன்ஸ் எஃப்ஆர்ஏபி புளூரசன்ஸ் ரிகவரி ஆஃப்டர் போட்டோ லேபிளிங். இது வந்து எதுக்கு இதோட பிரின்சிபல் பாருங்க எஃப்ஆர்ஏபி இஸ் யூஸ்டு டு மெஷர் மொபிலிட்டி அண்ட் டிஃபியூஷன் ரேட் ஆஃப் த மாலிகுல் வித்தின் த செல் லிவிங் செல்ஸ். இது வந்து ஒரு உயிருள்ள செல்லுக்குள் மூலக்கூறுகளின் இயற்கை மற்றும் பரவலின் விகிதத்தை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. பொருட்களுள்ள மூலக்கூறுகளின் இயக்கம் மற்றும் பரவலின் விகிதத்தை அளவிட பாருங்க ஹாபிட் ஒர்க் இது எப்படி செயல்பட பாருங்க. A fluorescently tagged protein is expressed throughout the cells. The highly intensity laser when they used bleach the protein is small defined area. Over time, unbleached fluorescent proteins from the surrounding area, they are surrounding area diffuse back to the bleached region, casing the fluorescent to the recover. The rate of this recovery provided the measure of the mobility of the protein. First பாருங்க how it work பாருங்க. A fluorescently tagged protein is expressed through the cells. செல் முழுவதும் ஒளிரும் தன்மையுடன் என்னது ஒளிரும் தன்மையோட புரதம் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து ஹைலி இன்டென்சிட்டி லேசர் இஸ் யூஸ்டு டு ப்ளீச் அப்படின்னா என்னது அப்படின்னா வெளுக்க சேரு ப்ளீச் பண்றது. பின்னர் என்னது ஒரு சிறிய வரையறுக்கப்பட்ட பகுதியில் உள்ள புரதங்களை ப்ளீச் பண்ணி ஒன்னது இந்த ப்ளீச் அதாவது ஒளிர செய்து உயர் தீவிர லேசர் பயன்படுத்தப்படுகிறது. புரியாதா? இத வந்து ஒரு சிறிய வரையறுக்கப்பட்டுள்ள புரதங்களை ப்ளீச் செய்ய ஒரு உயர் தீவிர லேசர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. காலப்போக்கில் என்ன ஆகும் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வெளிமாறா ஒளிரும் புரதங்கள் விளக்கப்பட்ட பகுதிகளுக்குள் மீண்டும் பரவுகின்றன. சுற்றுள்ள பகுதியில் உள்ள வெளியுறாத ஒளிரும் புரதங்கள் என்னது மீண்டும் செல்லுக்குள் பரவுகின்றன. இதனால் ஒளிரும் தன்மை மீண்டும் என்னது ஏற்படும். இந்த மீண்டெடுப்பின் விகிதம் புரதத்தின் இயக்கத்தின் அளவே என்னது இது மீண்டெடுப்பின் விகிதம் வந்து புரதத்தின் இயக்கத்தின் அளவை வந்து வழங்குகிறது. அடுத்து பாருங்க லிமிடேஷன் ஆஃப் லைவ் செல் இமேஜிங். லிமிடேஷன் ஆஃப் லைவ் செல் இமேஜிங் despite the power these techniques have limitations. அதாவது நேரடி செல் இமேஜின் வரம்புகள் லிமிடேஷன் ஆஃப் லைவ் செல் இமேஜிங் நேரடி செல் இமேஜின் வரம்புகள். despite the power this technique have limitation. இது என்னது சக்திகள் இருந்த போதில் என்னது வரம்புகளை வந்து இது கொண்டுள்ளது. போட்டோடாக்சிசிட்டி அப்படின்னா என்னது ஒளி நச்சுத்தன்மை. the light is used to excite fluorospores and the generate radioactive oxygen species which can damage the cell and affect the natural behavior. இது என்னது புளோரோபோர்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தி ஒளி வினைத்திறன் மிக்க ஆக்சிஜன் ஒளி மிக்க ஆக்சிஜன் இனங்களை இது உருவாக்கலாம். இது வந்து செல்லை சேதப்படுத்தி அதோட இயற்கை நடத்தி இருக்குல்ல அதை வந்து இது என்னது பாதிக்கும்.
அதான் என்னது ஒளி நச்சுத்தன்மை. அடுத்து பாருங்க போட்டோ ப்ளீச்சிங். The fluorescents are irreversibly lose their ability to fluorophore their after prolonged exposure to light, making long-term observation difficult. இது என்னது நீண்ட நேரம் ஒளி வெளியிட்ட பிறகு புளோரோபோர்கள் தங்கள் என்னது ஒளிரின் திறனை மீற முடியாமல் இழக்கக்கூடும். நீண்ட நேரம் ஒளி வெளியிட்ட பிறகு அது வந்து ஒளிரின் திறனை மீள முடியாமல் இழக்கக்கூடும். இதனால் என்னது நீண்ட கால கவனிப்பு வந்து கடினமாக மாறும். அடுத்து பாருங்க ஆர்டிஃபேக்ட் ஃப்ரம் டேக் அப்படின்னு என்னது குறி சொற்களிலிருந்து கலை சொற்கள். The larger size of the fluorescence protein tag that sometimes interfere the natural function, folding, localization of protein, they are the fused to. இது என்னது பெரிய அளவிலான fluorescent வந்து என்னது சில நேரங்களில் அவை இணைக்கப்பட்டு புரதத்தோட மடிப்பு அல்லது உள்ளூர் மயமாக்குதல் தலையிடக்கூடும். கலைப்பொருட்கள் பெரிய அளவிலான fluorescent புரதத்தில் உள்ள இணைக்கப்பட்டு அது வந்து என்னது புரதத்தின் மடிப்பு மற்றும் உள்ளூர் மயமாக்குதலில் தலையிடக்கூடும். அடுத்து பாருங்க இன்சிட்டு லோக்கலைசேஷன் பை ஃபிஷ் அண்ட் ஜிஸ்ட். அதாவது சிக்னல் இரைச்சல் விகிதம், சிக்னல் டு ரைஸ் நோஸ், அதாவது நோய்ஸ் ரேஷியோ, அதோட நோய்ஸோட ரேஷியோ வந்து குறைக்கிறது இல்ல, அதோட விகிதம் பாருங்க. The fluorescence from other cellular component then can create background noise, making it difficult to detect the signal from the molecules of interest, especially if it is present in low concentrations. புரியுதா? இது வந்து பிற செல்களில் இருந்து வரும், அதாவது பிற செல்ல குறுகளில் இருந்து வரும் ஆட்டோ ஃப்ளூரசன்ஸ். அது வந்து வருന്നത് ஒரு இரைச்சலை உருவாக்கலாம். இது குறிப்பாக என்னது இது குறைந்த செறிவுகளில் இருந்தால் ஆர்வமுள்ள மூலக்கூறுகள் சிக்னலை கண்டறிவு கடினம். அதுக்கு வந்து கரெக்ட் செறிவு இல்லைன்னா அதோட மூலக்கூறுகள் சிக்னலை கண்டறிவது கடினமா இருக்கும். இன்சிட்டு லோக்கலைசேஷன் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஜிஷ்னா என்னது GISH குரோமோசோம்களில் குறிப்பிட்ட மரபணு வரிசையை கண்டறிவதற்கான ஒரு நுட்பம். மரபணுவில் உள்ள குரோமோசோம்களின் குறிப்பிட்ட மரபணு வரிசைகளை கண்டறிவதற்கான ஒரு நுட்பம். பாருங்க இன்சிட்டு லோக்கலைசேஷன்ஸ், the molecular biology techniques in situ localization, molecular biology techniques used to visualize the precise location of specific nucleic acid sequence directly within the cell, chromosome, tissue sections. அதாவது இனச்சேர்க்கை லோக்கோசேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட நியூக்ளிக் ஆசிட் வரிசைகள் அமில வரிசையின் துல்லியமான இருப்பிடத்தை ஒரு செல், குரோமோசோம் அல்லது திசு பகுதிகளுக்கு நேரடியாக காட்சிப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு மூலக்கூறு உயிரியல் நுட்பமாகும். இது என்னது முக்கியமான முறைகள் வந்து புளூரசன்ஸ், சிட்டு கலப்பினமாக்குதல் மற்றும் ஜோமினிக்கின் சிட்டு கலப்பினமாக்குதல் ஆகும். இதுல வந்து மிக முக்கியமான முறைகள் வந்து புளூரசன்ஸின் சிட்டு கலப்பினமா இன்சிட்டு ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஜீனோமிக் இன்சிட்டு ஹைபிரிடைசேஷன். அது பாருங்க புளூரசன்ஸ் இன்சிட்டு ஹைபிரிடைசேஷன்ஸ்.